சிலிண்டர் விநியோகத்தில் நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கீங்களா? உங்கள் அக்கௌண்ட்டில் நீங்கள் புக் பண்ணாமலேயே புக் பண்ணியிருக்கா, மெசேஜ் வந்திருக்கா, டெலிவரி நடந்திருக்கா, இன்னும் மற்ற எந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருந்தாலும் சரி, எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணுறது அப்படின்னு இப்போ உங்கள் முன்னாடி வைக்க போகிறேன். நான் பாதிக்கப்பட்டிருக்கேன். மார்ச் 4ஆம் தேதி நான் புக் பண்ணேன். வேணும்னே விலை ஏறினதுக்கப்புறம் மார்ச் 7ஆம் தேதி தான் டெலிவரி பண்ணாங்க. ஸோ 7ஆம் தேதி டெலிவரி பண்ணதுக்கான ஸ்லிப் என் கையில் இருக்குது. ஆனால் எனக்கு மார்ச் 21 தான் டெலிவரி நடந்திருக்குதுன்னு சொல்லி மாற்றி விட்டு இப்போ நான் 45 நாள் கழித்து வாங்க வேண்டிய சிலிண்டரை 60 நாள் ஆக்கி விட்ருக்காங்க. அதையும் தைரியமாக ஏப்லேயே காமிக்கவும் வச்சுருக்காங்க. இது மூலயமா அவங்க நம்மளுக்கு என்ன சவால் விட்றாங்கன்னா, முடிஞ்சதை பண்ணிப்பாரு அப்படிங்கிறாங்க. முறையாக நான் கிராம பகுதியில் வசிக்கிறேன், 45 நாளைக்கு ஒருக்கா எனக்கு சிலிண்டர் கொடுக்கணும். ஸோ மார்ச் 7 எனக்கு டெலிவரி பண்ணியிருந்தால் ஏப்ரல் 22 நான் புக் பண்ண வேண்டியது வரும். ஆனால் மே 6 தான் புக் பண்ண முடியும்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காங்க, 60 நாளுக்கு கிட்டத்தட்ட கொண்டு போயிட்டாங்க. இதை நான் கேஸ் அந்த வழங்கக்கூடிய திருமலா கேஸ் ட்ரேடர்ஸ் ஆனமலை கிட்ட கூப்பிட்டு கேட்டால், அது உங்கள் ஒரு 7 பேருக்கு மட்டும் மாறவே மாட்டேதுங்க, நாங்கள் எங்கள் சைடு எல்லாம் பார்த்துட்டோம், நீங்கள் எங்கே கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்களோ பண்ணிக்கிங்கன்ட்டாங்க. ஸோ நம்ம அதுக்கப்புறம் சும்மா இருக்க முடியாது. ஏற்கனவே தாமதமாக டெலிவரி பண்ணதுக்கும் இடையில நான் புக் பண்ணாமல் புக் பண்ணியிருக்குன்னு மெசேஜ் வந்ததுக்கும் கூப்பிட்டு கேட்டப்போ இது டெக்னிக்கல் மிஸ்டேக் இருக்கலாங்க, இனி நடக்காதுன்னு சொல்லி சமாளித்து பார்த்தாங்க. 3வது முறையாக நடந்ததுக்கப்புறம் கையை விரிச்சிட்டாங்க. இதுக்கப்புறமும் நம்ம சும்மா இருக்கக்கூடாதுன்னு புக் பண்ணிட்டேன். எது கம்ப்ளைண்ட்டை எப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 வழியை சொல்லித்தரேன். நேரடியாக உங்களுக்கு வாட்ஸ்அப் என்னும் நேரடியாக அந்த இணையதள முகவரியையும் நான் உங்களுக்கு இணைச்சிட்றேன். கமெண்ட் செக்ஷனில் நம்மளுடைய ஜெம்சி நெட்வொர்க்குடைய எக்ஸ் தளம் இருக்குது, அங்கே உங்களுக்கு போட்டுட்ருக்கேன். சரிங்களா? இங்கே சொல்ல வர்றது என்னென்னா, இந்தியன் ஆயில் 1 அப்படிங்கிற ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் சிம்பிள் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வாட்ஸ்அப் ஒரு சிம்பிள் வரும். அந்த வாட்ஸ்அப் சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா நேராக இந்தியன் ஆயிலுடைய பிஸ்னஸ் அக்கௌண்ட்டுக்கு போயிடும், வாட்ஸ்அப் நம்பருக்கு. அந்த நம்பரில் உள்ளே போய் நீங்கள் கான்டாக்ட் அஸ்ஸை தேர்ந்தெடுத்து உங்களுடைய கம்ப்ளைண்ட்டை புக் பண்ணலாம். இங்கிலீஷில் மட்டும்தான் பண்ண முடியும், அல்லது ஹிந்தியில் பண்ண முடியும். தமிழில் டைப் பண்ணிங்கன்னு வைங்களேன், ஸ்பெஷல் கேரக்டர் நாட் அலவுடுன்னு வந்துடும். ஸோ முன்கூட்டியே கூகுளில் தமிழ் டு இங்கிலீஷ் டு தமிழ் அல்லது தமிழ் டு இங்கிலீஷை வச்சு அதில் நீங்கள் என்ன தமிழில் சொல்கிறீங்களோ சொல்லி அதை இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணி எடுத்துங்க, 500 எழுத்துக்களுக்கு மிகாமல். ஸோ அதை கொண்டுட்டு போய் உள்ளே இப்போ டைப் பண்ணி என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு அட்டாச்மெண்ட் ஃபைல் இருந்தாலும் அதையும் போட்டு கம்ப்ளைண்ட்டை ரைஸ் பண்ணுங்கள். உடனடியாக உங்களுக்கான ஒரு டிக்கெட் நம்பர் வருது, அதை எடுத்து வச்சுங்க. ஃபர்தராக நம்ம எடுத்த கம்ப்ளைண்ட்டை எப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இணையதள முகவரிக்கு இதே மாதிரி தான் அந்த முகவரியை கிளிக் பண்ணி நம்ம டீட்டெயிலாக என்ன பண்ணிடலாம், கம்ப்ளைண்ட்டை ரிஜிஸ்டர் பண்ணிடலாம். ஸோ தவறாமல் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. யார் யார் பாதிக்கப்பட்டீங்களோ, அழுத பிள்ளைக்கு தான் இங்கே பால், இல்லைன்னா வச்சு செஞ்சிருவாங்க, எவன் ஆட்சியில் இருந்தாலும் சரி. நான் பாதிக்கப்பட்டதுக்கப்புறம் சும்மா இருக்க மாட்டேன், ஜாக்கிரதையாக பார்த்துக்குங்க.